friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பிளாஸ்டிக் வயர்கள் யூஸ் பண்ணி லஞ்ச் பேக் சைஸ் கூடையில வந்து பேஸ் வந்து கிராஸ் நாட்லயும் மேல வந்து கிராஸ் சிவன்கன் நாட்லயும் நான் இந்த கூடை போட்டுருக்கேன். இந்த கூடை எப்படி போடுறது அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். இது வந்து நான் நிறைய கூடைகள் போட்டிருக்கேன் இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் வயர்கள் மீதம் இருந்தது. அந்த வயர்களை யூஸ் பண்ணியே நான் இந்த கூடை போட்டிருக்கேன். நீங்களும் நிறைய வயர்கள் மீதம் இருந்தா இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி போடலாம். உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான வயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. டிஸ்கோ வயர்லயும் நல்ல குவாலிட்டியான வயர்கள் வந்திருக்கு. அது வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். அதை பத்தி டீடைல் வீடியோ நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். இதுவரை எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்குள்ள நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி பேஸ் கிராஸ் நாட்லயும் மேல சிவன்கன் நாட்லயும் வர்ற மாதிரி இந்த கூடை எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு நான் மீதமான வயர்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே வந்து இத்தனை வயர்கள் அப்படிங்கிற கணக்கு எதுவுமே இல்லை. ஒவ்வொன்றும் வந்து 2 நாட்ஸ் வர்ற மாதிரி கணக்குல நான் எடுத்து வச்சிருக்கேன். சில வயர்கள் 3 நாட் வர்ற மாதிரியே எடுத்து வச்சிருக்கேன். மொத்தம் இதுல வந்து 7 கலர்கள் இருக்கு. 52 வயர்கள் இருக்கு. ஒவ்வொரு வயரும் 8 அடி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து இன்ஸ்டெப்ல மெஷர் பண்றீங்க அப்படின்னா 2.5 மீட்டர் அளவு எடுத்துக்கோங்க. நார்மலா நம்ம போடுற கிராஸ் நாட் கூடையை விட இது 1/2 ஃபீட் வந்து அதிகம் எடுத்துக்கலாம். இனி வந்து இதுல நாட் போட ஆரம்பிக்கலாம். நம்ம பேஸ்ல வந்து கிராஸ் நாட் தான் போட போறோம். அதனால சேம் கலர் 2 வயர்களை எடுத்துட்டு நாட் போட்டுக்கலாம். நான் நாட் எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுலயும் காட்டுறேன். 2 வயர்களை எடுத்துட்டு ஈக்குவலா மடிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கோங்க. எல்லா வயர்களையும் நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, எல்லா வயர்களையும் நான் நாட் போட்டு வச்சிருக்கேன். மொத்தம் வந்து இதுல 26 நாட்ஸ் இருக்கு. எல்லா கலர்லயுமே இருக்கு. சிலது வந்து 2 நாட்ஸ் இருக்கு, சில வந்து 3 நாட்ஸ் இருக்கு. இப்ப இதை யூஸ் பண்ணி பேஸ் எப்படி போடுறது அப்படிங்கறது பார்க்கலாம். இதுல வந்து எல்லோ கலர் நாட்ஸ் 2 நாட் தான் இருக்கு. அந்த 2 நாட்டை எடுத்து இந்த மாதிரி பக்கம் வச்சுக்கலாம். மேல ஒரு எக்ஸ் ஷேப் கிடைச்சிருக்கு, கீழே வந்து ஒரு எக்ஸ் ஷேப் கிடைச்சிருக்கு. 2 இடத்துலயும் நம்ம கிராஸ் நாட் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற வயரை ஃபோல்டு பண்ணிட்டு ரைட் சைடு இருக்கிற வயரை அதுக்கு மேல சுத்திட்டு இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. அதே போல கீழேயும் நாட் போட்டுடலாம். இப்போ வந்து 2 நாட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ப்ளூ கலர் நாட் எடுத்துட்டு இந்த மாதிரி சைடுல ஜாயின் பண்ணிக்கலாம். இதே போலதான் அடுத்தடுத்த நாட்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஒருவேளை 4 நாட்ஸ் இருக்கு அப்படின்னா 2 சைட்லயும் ஈக்குவலா வர்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து டிசைன் வந்து நமக்கு ஈக்குவலா வரும். இப்போ ப்ளூ கலர்ல 4 நாட்ஸ் இருக்கு அப்படின்னா ரைட் சைட்ல 2 நாட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் சைட்ல 2 நாட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா நாட்ஸையும் நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. நான் இந்த லைன் ஃபுல்லா ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, எல்லா நாட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து 26 நாட்ஸ் வந்து இதுல இருக்கு. எல்லோ கலருக்கு 2 சைட்லயும் வர மாதிரி இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ண பின்னாடி அடுத்த லைன் வந்து எக்ஸ் ஷேப்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் நாட் போட்டு வர வேண்டியதுதான். சென்டர் லைனுக்கு மேலையும் கீழையும் கிராஸ் ஷேப்ல இருக்கிற இடத்துல நாட் போட்டு வரணும், கிராஸ் நாட் போடணும். இந்த மாதிரி போட்டு இந்த பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேஸ் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. மொத்தம் வந்து 17 லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த சென்டர் லைனுக்கு மேலையும் கீழையும் 8 லைன்ஸ் போட்டிருக்கேன். மொத்தம் வந்து 17 லைன்ஸ் கிடைச்சிருக்கு. 2 பக்கமும் இந்த மாதிரி வி ஷேப் இருக்கு. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா மேல நம்ம சிவன்கன் வந்து போட முடியாது. ஸோ அதனால 2 சைடும் இந்த வி ஷேப் வர இடத்த பிரிச்சு விடணும். இதுல மொத்தம் 9 நாட்ஸ் இருக்கு. இதுல வந்து 6 நாட்ஸ் வரையும் கவுண்ட் பண்ணிட்டு பிரிச்சு விட்டுணும்.
நீங்க வந்து எத்தனை லைன் போடுறீங்களோ அதை விட 2 லைன் வந்து குறைவா நீங்க வந்து பிரிச்சு விட்டுறணும். இப்போ வந்து 2 சைடும் நான் பிரிச்சு விட்டுட்டேன். இந்த பேஸ் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி 4 கார்னர்லயும் ஒரு நாட் கிடைச்சிருக்கு. இனி வந்து சிவன்கன் நாட் போட ஆரம்பிக்கலாம். சிவன்கன் நாட் வந்து நம்ம இந்த 2 சைடுல மட்டும்தான் போடணும். மேல் பக்கம் அதுக்கப்புறம் கீழ் பக்கம் 2 பக்கம் மட்டும்தான் போடணும். சைடுல நம்ம போட தேவையில்லை. சிவன்கன் நாட் எப்படி போடுறது அப்படிங்கறத கிளியரா சொல்றேன். நான் ஆல்ரெடி சிவன்கன் நாட் போடுற டுட்டோரியலும் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து மேலே கொடுத்துருக்கேன். டீட்டெயிலா இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை வந்து இந்த மாதிரி ரிவர்ஸா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை எஸ் ஷேப்ல வச்சுட்டு இந்த லூப்குள்ள வச்சிடுங்க. அதுக்கப்புறமா திருமண ஒயரை லூப்குள்ள விட்டுருங்க. இனி நாட்டை இழுத்து டைட் பண்ணிடலாம். இப்ப ரிவர்ஸா நமக்கு நாட் கிடைச்சிருச்சு. இதுதான் வந்து சிவன்கன் நாட்னு சொல்லுவாங்க. இந்த லைன் ஃபுல்லாவே நம்ம சிவன்கன் நாட் தான் போடணும். எக்ஸ் ஷேப்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் சிவன்கன் நாட் போடணும். இப்போ வந்து மேலையும் கீழையும் சிவன்கன் நாட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2 சைட்லயும் நான் நாட்ஸ் எதுவும் போடல. இனி வந்து கார்னர் டர்ன் பண்ணலாம். இப்போ இதுல இந்த கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா 3 நாட்ஸ் இருக்கு. 2 நாட் வந்து கிராஸ் நாட்டும் 1 நாட் வந்து சிவன்கன் நாட்டும் இருக்கு. இப்போ இந்த 2 கிராஸ் நாட்ல இருக்கிற ஒயரை சேர்த்து வச்சு நம்ம சிவன்கன் நாட் போட போறோம். அந்த இடத்துல ஹோல்ஸ்ல சேஞ்சஸ் வரும். ஆனா வந்து இந்த ஒரு லைன் மட்டும்தான் வரும். அடுத்தடுத்த லைன்லாம் வந்து நமக்கு கரெக்டா தான் வரும். ஸோ அதனால இந்த இடத்துல சிவன்கன் நாட் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடில் இருக்கிற ஒயரை வந்து ரிவர்ஸாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை எஸ் ஷேப்பில் வச்சுட்டு இந்த லூப்குள்ளே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் திருமண ஒயரை இந்த லூப்குள்ளே இன்செர்ட் பண்ணிட்டு நாட்டை இழுத்து டைட் பண்ணிடலாம். இப்போ கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல 3 நாட்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. கீழே 2 நாட் வந்து கிராஸ் நாட்டும் மேலே ஒரு நாட் வந்து சிவன்கன் நாட்டும் கிடைச்சிருக்கு. இதே போலயே அடுத்த கார்னரும் டர்ன் பண்ணலாம். இப்போ இந்த கார்னர்லயும் 3 நாட்ஸ் இருக்கு. 2 நாட் வந்து கிராஸ் நாட்டும் 1 நாட் வந்து சிவன்கன் நாட்டும் இருக்கு. இந்த கிராஸ் நாட் இருக்கிற இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம சிவன்கன் நாட் போடலாம். இதே மாதிரி 4 கார்னர்லயும் கிராஸ் நாட்டுக்கு மேல சிவன்கன் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ வந்து 4 கார்னரும் நான் டர்ன் பண்ணிட்டேன். இனி எந்த சேஞ்சஸும் இல்லை. அதுக்கு மேல லைன் வந்து கிராஸ் நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு லைன் வந்து கிராஸ் நாட்டும் ஒரு லைன் வந்து சிவன்கன் நாட்டும் போட்டு வரணும். நம்ம ரன்னிங் ஒயர் கூடையில வந்து ஒரு நாட் சிவன்கன் ஒரு நாட் நார்மல் நாட் இந்த மாதிரி போடுவோம் இல்லையா. இதுல வந்து ஒரு லைன் ஃபுல்லாவே கிராஸ் நாட்டும் ஒரு லைன் ஃபுல்லாவே சிவன்கன் நாட்டும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டு வரணும். அடுத்து வந்து 2 சைட்லயும் சிவன்கன் நாட் போட்டுடலாம். அப்பதான் வந்து ஒரு சுற்று ஃபுல்லா நமக்கு கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா போதும். அடுத்த சுற்று எல்லாமே எல்லா சுற்றுமே ஒரே மாதிரி தான் வரும். எந்த சேஞ்சஸும் இல்லை. இதே மாதிரி போட்டு இந்த கூடை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மொத்தம் வந்து 21 லைன் போடணும். ஒரு சுற்று ஃபுல்லாவே சிவன்கன் நாட்டும் ஒரு சுற்று வந்து கிராஸ் நாட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் வந்து இந்த கூடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கிராஸா பார்த்தோம் அப்படின்னா 21 லைன்ஸ் இருக்கு. இதுல வந்து ஒரு லைன் வந்து ஃபோல்டு பண்ணி நான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். தேர்ட் ரோல இன்செர்ட் பண்ணியிருக்கேன். அப்பதான் வந்து ஒரு லைன் நமக்கு ஃபோல்ட் ஆகி கிடைக்கும். இதோட பேஸ் வந்து நல்லா அகலமாவே கிடைச்சிருக்கு. இனி வந்து இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கூடைக்கு ஹேண்டில் போடுறதுக்காக நான் ரெட் கலர் ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். 5 அடியில 4 ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி 4 ஒயர் ஹேண்டில் டுட்டோரியல் போட்டிருக்கேன். ஒருவேளை டீட்டெயிலா நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 4 ஒயரையும் ஈக்குவலா வச்சுட்டு இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிக்கலாம். 4th ரோல இன்செர்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைடு பக்கமா உள்ள விட்டு லெஃப்ட் சைடு வழியா வெளியே எடுத்துடலாம். இந்த 4 ஒயர்களையும் ஈக்குவலா வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி ஈக்குவலா வச்சிட்டு சென்டர்ல இருக்க ரெண்டு ஒயர்களையும் சேர்த்து எக்ஸ் ஷேப்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ரெண்டு சைடுல இருக்கிற ஒயர்களை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பாய் பின்னும்போது ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண பின்னாடி லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு போயிட்டு ரைட் சைடு இருக்கிற ஒயர்ல லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு இந்த மாதிரி மேலே கீழே திரும்பவும் மேலே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடலாம். இதே போலவே அடுத்து வந்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை பின்பக்கமா எடுத்துட்டு போயிட்டு லெஃப்ட் சைடில் லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு இந்த 3 ஒயர்கள் மேலேயும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். திரும்பவும் ரைட் சைடே எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம நாட்ஸ் போட்ட பின்னாடி இந்த ஹேண்ட்ல கூடையோட அட்டாச் பண்ணலாம். ரைட் சைடுல இருக்கிற ஒயரை வந்து பின்பக்கமா எடுத்துட்டு போய் இந்த கூடைக்குள்ள ஒரு சைடு வழியா விட்டு இன்னொரு ஹோல் வழியா வெளியே எடுத்துடலாம். திரும்பவும் நம்ம ஹேண்டில் போடுற மாதிரியே போட்டு வரலாம். லெஃப்ட் சைடு இருக்கிற லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு அடுத்து இருக்க 3 ஒயர் மேலே கீழே திரும்ப மேலே இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹேண்டில் வந்து கூடையோட அட்டாச் ஆயிடுச்சு. இனி வந்து கண்டினியூஸா நம்ம போட்டு வர வேண்டியதுதான். ரெண்டு சைட்லயும் மாத்தி மாத்தி போட்டு வாங்க. கை விடாம போட்டு வரணும், அப்பதான் இந்த ஹேண்டில் போட முடியும். இதே மாதிரி ஒயருடைய லென்த் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ லென்த் போட்டுருங்க. இப்போ இந்த ஹேண்டில் போட்டு முடிச்சிட்டேன். இதை வந்து சேம் லைன்ல லெஃப்ட் சைட்ல இன்செர்ட் பண்ணியாச்சு. நல்ல திக்னஸான ஹேண்டிலா கிடைச்சிருக்கு. இதோட பேஸும் நல்லா அகலமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.